Hello, future aspirants. Happy Saturday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, minimum government on breakdown of governance in Delhi. ஸோ டெல்லியில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்றது தான் ரீசெண்டாக ரொம்ப வைரலாக இந்தியாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நியூஸாக தெரியுது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஏன் போலீஸை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணதுக்கு கண்டிக்கல, ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஏன் கவர்மெண்ட் போலீஸ் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த டாபிக்ல அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க டிஸ்கஷனுக்குள்ள போலாம். The communal violence that has claimed 42 lives since Sunday has been subdued, but tensions continue to simmer in Delhi. ஸோ இந்த கம்யூனல் வயலன்ஸ் கிட்டத்தட்ட சண்டேல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. ஸோ அதுல இருந்து இறந்தவங்க மட்டுமே இப்போ வரைக்கும் 42 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுவே ரொம்ப டிப்ரெஷன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இன்னும் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு டெல்லியில. ஸ்டோரிஸ் ஆஃப் ஹியூமன் கரேஜ் அண்ட் camaraderie that shone through amid orchestrated mayhem offer hope. But what rankles is the complete breakdown of governance from top to bottom in the national capital. ஸோ என்னதான் நம்ம ஒற்றுமை, ஹியூமனிட்டி, ஸோ ஹியூமன் பேசிஸில் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் நிறைய பேசினால் கூட இந்த மாதிரியான வயலன்ஸ், ஸோ இது ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க இறந்து போகணுமா, ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லையா இந்த இந்தியாவில் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கலவரம் மெயினா உருவானது டெல்லியில மட்டும்தான், which is a national capital. Several credible accounts of horrendous acts of omission and commission by the Delhi police have emerged. ஸோ இதுல இருந்து டெல்லி போலீஸ் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஹாரண்டஸ் அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு கலவரம். இதுதான் டெல்லி போலீஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் ஒமிஷன் அப்படின்றது தவிர்க்கப்படுவது. Instead of taking the police to task and bringing them into action, the central government and the Delhi lieutenant government have fielded the Solicitor General to shield them from judicial scrutiny. So central government and Delhi governor, so இவங்க எல்லாருமே போலீஸை இந்த ஆக்ஷன் எடுக்க சொல்லாம the Solicitor General அப்படின்றது யாருன்னா, they are the second law officer of the country. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they assist the Attorney General. ஸோ அவங்கள மேபி கண்காணிக்க வச்சிருக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரூட்டினி அப்படின்றது கண்காணிப்பு. The center's position in the court that action cannot be taken against the Bharatiya Janata Party BJP leaders who made incendiary speeches until the police had pursued all such speeches in analogues to arguing that one criminal cannot be probed unless all others are also probed, a bizarre logic. ஸோ இப்போ சென்டரோட பொசிஷன்ல கோர்ட்டோட ஆக்ஷன் பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி மேல எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. இன்சென்டியரி அப்படின்றது ஃபயர் உருவாக்குற மாதிரியான ஒரு சில ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காங்க. until the police had pursued all such speeches in analogous அப்படின்றது இதுக்கு இது இணையான அந்த கம்பேரிசன் இருக்கும் இல்லையா, அதுதான் analogous to arguing that. ஸோ இது பார்க்குறப்போ ஒரு கோட்டை இந்த மாதிரி சொல்றப்போ இது ஒரு வினோதமான ஒரு லாஜிக்கா இருக்குது. பிசாரே அப்படின்றது வினோதமான. The Delhi High Court, which took up the matter with the urgency that the situation demands on Wednesday, incapacitated itself a day later as a different bench headed by the Chief Justice D.N. Patel put the case off to April 13. So Delhi High Court இந்த மேட்டரை ஒரு அர்ஜென்சி மேட்டரா கன்சிடர் பண்ணி, ஏன்னா இது ரொம்ப பெரிய கலவரம், ஸோ இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்ப்பு வழங்கி ஆகணும் சீக்கிரமா அப்படின்றது எல்லாத்தோட டிமாண்டாகவும் இருந்தது. ஆன் வெனஸ்டே அன்னைக்கு உடனே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாங்க. டு தி சீஃப் ஜஸ்டிஸ் D.N. பட்டேல் புட் தி கேஸ் ஆஃப் டு April 13. ஸோ இதை உடனே எடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை எடுத்த April 13க்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. Meanwhile, Kapil Mishra, one of the BJP leaders against whom police action was sought, called for a rally on Saturday, purportedly for peace but clearly intended to stoke the fire. ஸோ இதுக்கு நடுவில்
Kapil Mishra, one of the BJP leader, and the police and the action நடந்துட்டு இருக்க டைம்ல வந்திருந்தாங்க on Saturday. பட் இவங்க வந்து ஒரு பீஸ், ஒரு அமைதியான நிலவரத்தை உருவாக்குறதுக்காக வராங்கன்னு பார்த்தா அவங்களே ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. The arguments of the country's law officer were a public admission of the government's refusal to act against members of the BJP. So இதுல கிளியரான விஷயம் என்னன்னா, members of the BJP, so BJPல இருக்கக்கூடிய members வந்து கவர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா கவர்மெண்ட்டும் பிஜேபி ஓட மெம்பரா இருக்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ண முடியும். With such blatant partisanship and abdication of responsibility, the government cannot be expected to stop violence and restore communal peace. Blatant அப்படின்றது அப்பட்டமான, and abdication அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை ஒரு கொடுத்த ஒரு டியூட்டியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் பாதியிலே விடுறது, அதான் வந்து abdication அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி கவர்மெண்ட் cannot expected to stop violence and restore communal peace. ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து 42 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்க அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்க முடியுமா கவர்மெண்ட்? தட் இஸ் ரீஸ்டோர் கம்யூனல் பீஸ். ஸோ அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியுமா? ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும்? Meanwhile, the Delhi police have acted swiftly against Tahir Hussain, an Aam Aadmi Party AAP councillor accused of involvement in murder and keeping sticks, stones and petrol bombs on the terrace of his house that was surrounded by a mob. ஸோ இது ஒரு சைட் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஹவ் ஆக்டட் ஸ்விஃப்ட்லி அகெயின்ஸ்ட். ஸோ டெல்லி போலீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு விஷயத்துக்கு வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்விஃப்ட்லி அப்படின்றது வெகு விரைவில். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா, தாஹிர் ஹுசைன், ஹீ இஸ் அன் ஆம் ஆத்மி பார்ட்டிஸ் கவுன்சிலர். ஸோ இவரை வந்து ஒரு மர்டர் கேஸில், அதாவது கீப்பிங் ஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ் அண்ட் பெட்ரோல் பாம்ப்ஸ் ஆன் தி டெரேஸ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மர்டர் கேஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன் வந்து போலீஸ் கிட்ட இருந்து வந்தது. The AAP has since suspended him from membership and endorsed the police action against him. So AAP party வந்து அதனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. While the protest against the controversial Citizenship Amendment Act took a communal turn in several places, a counter mobilization also on communal lines has pushed the city in the brink in recent weeks. பட் இந்த கான்ட்ரவர்சி உருவாக்கக்கூடிய இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு, அந்த ஆக்டோட ப்ரொட்டஸ்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கம்யூனல் வயலன்ஸாக மாறி இருக்கு. ஸோ தட் இஸ் தே ஹாவ் புஷ் த சிட்டி டு தி பிரிங்க். பிரிங்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் எட்ஜ். ஸோ இதுக்கு மேலே பொறுமையாகவே இருக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து போலீஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில மக்களை தள்ளி விட்டுருக்காங்க. Right to assemble and protest is a fundamental right, but its exercise has to be in accordance with requirements of public order. ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், ஒரு உரிமைக்காக போராடுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிற ரைட்ஸ் தான். பட் அதை கொஞ்சம் ப்ராப்பராக லீகலாக வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். It is the duty of the police to ensure that constitutional guarantees are upheld on the one hand, while on the other, life and work goes on normally for the general population. ஸோ இதில் வந்து ஒரு உறுதி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, போலீஸ் வந்து அவங்களோட டியூட்டியை கரெக்டாக அவங்க செஞ்சுருக்கணும். ஸோ காவல் காக்கிறது வந்து அவங்களோட வேலையாக இருக்குது. பட் இத்தனை பேர் இறந்து போகிறதுக்கு அவங்க ரீசனாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. The central and Delhi governments, the police and the judiciary have come up short against these markets of the rule of law. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெல்லி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து ரூல் ஆஃப் லா, ஸோ இதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. They are all facing a severe deficit of trust among the citizens. ஸோ ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இழந்துக்கிட்டே வராங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபிசிட் அப்படின்றது பற்றாக்குறை. Peace and normalcy can be achieved only through restoration of the majesty and impartiality of the government. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அமைதியான நிலவரம் கொண்டு வரது அப்படின்னா,
restoration of the majesty and impartiality of the government. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் பீஸ், அதாவது அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அன்ஃபார்ச்சுனேட்லி there is no effort visible in that direction. ஸோ இது கண்டிப்பாக இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், regional bonding on Ranil Wickremesinghe's prescription for peace. ஸோ ரீஜனல் பாண்டிங் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் பாண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸான இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸை எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஃபார்மர் ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். At a time when India has more or less shut down all conversations on the South Asian Association for Regional Cooperation (SAARC) and walked away from the Asian-led Regional Comprehensive Economic Partnership (RCEP), former Sri Lankan Prime Minister Ranil Wickremesinghe's push for regional economic integration and for India-Pakistan dialogue should be studied carefully by New Delhi. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஆன இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில விரிசல்கள் வந்து சரி செய்யறதுக்காக ஃபார்மர் ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து மெயினாக சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் குரூப் (SAARC) இதுல இருந்து நிறைய ஒப்புதல்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இந்தியா. And also through Asian-led Regional Comprehensive Economic Partnership (RCEP). So இதெல்லாம் என்னன்றதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. Speaking at the Hindus Huddle Conclave last week, Mr. Wickremesinghe set out a number of suggestions. ஹடில் அப்படின்றது crowd together, ஸோ கூட்டம் வந்து ரொம்ப நெருக்கமா வருது, அதான் வந்து ஹடில் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்க்ளேவ் அப்படின்றது ரகசிய கூட்டம், ஸோ பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணாம பிரைவேட்டா வந்து கூட்டம் வந்து கூட்டுறது தான் வந்து கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஹிந்துஸ் ஹடில் கான்க்ளேவ். ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி வந்து ஹிந்துக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் தான் வந்து நம்பர் ஆஃப் சஜஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. He blamed India-Pakistan tensions for bringing economic integration within the SAARC region to a standstill, explaining that the original purpose of the South Asian group was to build a platform where bilateral issues could be set aside in the interest of regional growth. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த சார்க்கோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ இதில் வந்து சவுத் ஏஷியன் குரூப் எல்லாருமே இணைஞ்சு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் காரணத்தினால, தட் இஸ் பைலேட்ரல் இஷ்யூஸ், ரெண்டு கண்ட்ரியோட இஷ்யூஸை பற்றி மட்டுமே யோசிச்சு மற்ற கண்ட்ரிஸோட இணைஞ்சு பண்ணாம இருக்கிறது, வெளிநடப்பு செய்யறது, இதெல்லாமே ரொம்ப தவறு அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சார்க். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. திஸ் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தி கண்ட்ரிஸ் எக்கானமி. ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக புரிய வைக்கணும். Decrying the lack of economic integration in South Asia and the failure of SAARC as well as BIMSTEC, which includes Bangladesh, Bhutan, India, Myanmar, Nepal, Sri Lanka and Thailand, to engender more intra-regional trade, Mr. Wickremesinghe suggested an even smaller subgrouping of 4 countries with complementary economies. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீக்ரைங், அதாவது பப்ளிக்கா இது தப்புன்னு அனௌன்ஸ் பண்ணுறது தான் டீக்ரைங். ஓகே, ஸோ தி லேக் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன். ஸோ சவுத் ஏஷியா சைடில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேக் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் லெவலில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தி ஃபெயிலியர் ஆஃப் சார்க். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சார்க்ல வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பா நடக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஒற்றுமை இல்லாததுனால. ஆஸ் வெல் அஸ் பிம்ஸ்டெக். பிம்ஸ்டெக் அப்படின்றது வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டிபிள் செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதான் வந்து பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 7 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் சவுத் ஏஷியா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, and the other 2 from Southeast Asia, Myanmar and Thailand. இதில் வந்து 4 countries வந்து which is in the complementary economies.
ஸோ இதுல இருந்து வந்து அவர் கொடுத்த சஜஷன் இதுதான். இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் தாய்லாந்து டு பிகின் தி ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் டாரிஃப்ஸ் அண்ட் டிமாலிஷிங் நான் டாரிஃப் பேரியர் ரெஜிம்ஸ். ஸோ டாரிஃப் அப்படின்றது வரி, டாக்ஸ் paid at the import or export. So இந்த 4 இதுல இருந்து, அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் தாய்லாந்து, ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் டாரிஃப். ஸோ இந்த டாரிஃபோட அந்த ப்ராசஸ் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிமாலிஷிங் நான் டாரிஃப் பேரியர் ரெஜிம்ஸ், அதாவது நான் டாரிஃப் தடையும் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. When it comes to the intra-regional share of total trade, SAARC and BIMSTEC languish behind groupings such as ASEAN, EU and Mercosur. So இந்த 3 groupings-க்கு மத்தியில SAARC and BIMSTEC வந்து ரொம்ப வீக் ஆயிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. languish அப்படின்றது செயல் இழப்பு, grow weak or feeble, அதான் வந்து languish. The Sri Lankan leader also suggested that with India's leadership, a more integrated South Asian region would be better equipped to negotiate for better terms with RCEP so as not to be cut out of the productivity network in Asia, and envision an economic integration roadmap to speed up the process. ஸோ ஸ்ரீலங்கன் லீடர் வந்து இன்னொரு விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இந்தியாவோட லீடர்ஷிப் கூட சவுத் ஏஷியன் ரீஜன் வந்து இணைஞ்சு செயல்படும் போது பெட்டர் டேர்ம்ஸ் வந்து, அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகும் வித் RCEP. ஸோ அது மூலயமா வந்து ப்ரொடக்டிவிட்டி நெட்வொர்க் கட் ஆகாம பார்த்துக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்விஷன்ட், ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்றதுக்கான பிளான்ஸ், தட் இஸ் இமேஜினேஷன், ஸோ விஷுவலைசேஷன், அதான் வந்து என்விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். Given the current policy trajectory of the Modi government, it is unlikely that any of these suggestions will be welcomed. So இப்போ இங்க கொடுத்திருக்கிற suggestions வந்து எது வேணாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். That is, every suggestions are welcome அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. The government has made it clear that talks with Pakistan are strictly off the table and that a SAARC summit, which has not been held since 2014, is unlikely to be convened anytime soon. So நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிளியரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப் தி டேபிள். ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து பாகிஸ்தான் கூட வந்து விருப்பம் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்க் சம்மிட், ஸோ சார்க் சம்மிட் வந்து 2014 இருந்து இப்போ வரைக்கும் 6 இயர்ஸ் வந்து நடக்கவே இல்லை. அண்ட் எப்போ வேணாலும் நடக்கலாம். அன்லைக்லி டு பி கன்வீன் எனி டைம் சூன். கன்வீன் அப்படின்றது அந்த கூட்டம் கூட்டுறது. ஸோ அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், தி கவர்மெண்ட் விச் ஹஸ் டேக்கன் அ ப்ரொடெக்ஷனிஸ்ட் டர்ன் ஆன் மல்டிலேட்ரல் ட்ரேட் பேக்ஸ் is relying more on direct bilateral deals with countries rather than overreaching ones that might expose Indian markets to flooding by Chinese goods. So அடுத்ததா வந்து இந்த multilateral trade pacts, ஸோ அதில் வந்து சில டீல்ஸ் வந்து பேசியிருக்காங்க. இஸ் ரெல்லிங் அப்படின்றது நம்பிக்கை. ஆன் டைரக்ட் பைலேட்ரல் டீல்ஸ், ஸோ மல்டிலேட்ரல்னா நிறைய பேர் சேர்ந்தது, பைலேட்ரல்னா 2 பேர் மட்டுமே சேர்ந்தது. ஓவர் ஆர்ச்சிங் அப்படின்றது ரொம்ப வளைஞ்சு கொடுக்கறது. ஸோ இதில் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ், ஸோ ஆல்ரெடி வந்து டாரிஃபை பற்றி பேசினாங்க இல்லையா, அந்த இதில் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸோட எக்ஸ்போஷர் பற்றியும் பேசியிருக்காங்க. ஃப்ளட்டிங் பை சைனீஸ் குட்ஸ். For any regional subgrouping in South Asia to flourish, it is India that will have to make the most concessions given the vast trade deficits India's neighbors have at present, which it may not wish to do. ஸோ இதில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து சவுத் ஏஷியா சைடில் இந்தியா வந்து அதிகப்படியான சலுகைகள் வந்து கொடுக்கணும் ட்ரேட் சைடில் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியா வந்து அதை கொடுக்க விரும்பலை. However, the overall projection that India's global reach will be severely constrained unless it is integrated with its neighbors and tensions with Pakistan are resolved cannot be refuted. So, இப்போ இருக்கக்கூடிய overall projection, இந்தியாவோட reach ஓட overall projection வந்து will be severely constrained அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ constraint அப்படின்றது கட்டுப்படுத்துறது. Unless it is integrated with its neighbors. ஸோ இதில் பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட டென்ஷன், ஸோ அவங்க 2 பேருமே இன்வால்வ் ஆன டென்ஷன் வந்து cannot be refuted. ஸோ அதை மறுக்கவே முடியாது. India needs to be more accommodative for the realization of ambitions.
ஸோ அக்கமடேட்டிவ் அப்படின்றது ஒத்துப்போகும் இயல்புடைய, அதுதான் வந்து அக்கமடேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து கண்டிப்பா எல்லாத்தோடையும் ஒத்து போகணும், முக்கியமா பாகிஸ்தான் கூட. ஸோ ஒத்து போகணும் ஃபார் தி ரியலைசேஷன் ஆஃப் இட்ஸ் ஆம்பிஷன். ஸோ அதோட எய்மை ரீச் பண்றதுக்கு கண்டிப்பா ஒத்து போறதை தவிர வேற வழி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாபிக் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பாய்.